தாய் வீடு டிசம்பர் 2025. பாலேந்திராவின் பிரத்யேக காட்சி 7 நாடகங்கள், நூல் அறிமுகமும் அரங்க நினைவலைகள் நிகழ்வும். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. தமிழுலகு நன்கு அறிந்த அரங்க நெறியாளர் திரு பாலேந்திரா அவர்கள் உலகப் புகழ்பெற்ற பல நாடக படைப்பாளிகளின் சிறந்த படைப்புகளை தெரிவு செய்து தமிழில் மொழிபெயர்த்து தன்னுடைய நெறியாள்கையால் தரம்மிக்க நாடகங்களாக்கி தந்தவர். இவர் இவ்வாண்டு தன்னுடைய அரங்காற்றுகை பயணத்தில் 50 ஆண்டுகளை கடக்கின்றார். இந்த சிறப்பை முன்னிட்டு அவர் தன்னுடைய நாடகங்களுள் சிலவற்றை தொகுத்து பிரத்யேக காட்சி என்ற நூலை வெளியிட்டிருந்தார். இந்நூல் இலங்கையிலும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் நாள் டொரண்டோவிலும் அறிமுகம் செய்யப்பட்டது. எழுத்தாளர் பானா ஸ்ரீஸ்கந்தன் தலைமையில் ஏஜின் கோர்ட் கம்யூனிட்டி சென்டரில் இந்நிகழ்வு நடைபெற்றது. நாடக கலைஞரும் பாலேந்திராவின் நெருங்கிய நண்பருமான மறைந்த திரு சாந்திநாதன் அவர்களுக்கு நிகழ்வின் தொடக்கத்தில் நினைவு வணக்கம் செலுத்தப்பட்டது. தலைமையுரை நிகழ்த்திய ஸ்ரீஸ்கந்தன் அவர்கள் பாலேந்திரா பற்றிய பல்வேறு தகவல்களை அழகுற கோரினார். பாலேந்திரா அவர்கள் பிறமொழி நாடகங்களை மொழிபெயர்த்தாலும் அவை தமிழர் வாழ்வியலோடு ஒத்துப்போவதாகவே இருந்தன. பாலேந்திரா அவர்களின் இணையர் ஆனந்தராணி பெண்கள் யாரும் நாடகம் நடிப்பதற்கு முன்வராத காலத்தில் பாலேந்திராவுடன் இணைந்து நாடக பயணத்தை மேலும் சிறப்பாக்கினார். அவரின் பங்களிப்புகள் இல்லையென்றால் அவைக்காற்று கலைக்கழக நாடகங்கள் இத்துணை சிறப்பாக வந்திருக்குமா என்று நினைக்க தோன்றுகின்றது என்றும், பாலேந்திராவின் நாடகங்கள் பலவும் அதிகாரங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராகவே இருந்தன என்றும் ஸ்ரீஸ்கந்தன் குறிப்பிட்டார். தொடர்ந்து ஆய்வுகள், மதிப்பீடுகள் என்ற வகையில் 3 சிறந்த உரைகள் இடம்பெற்றன. மூத்த கலைஞரும் ஊடகத்துறையைச் சார்ந்தவருமான திரு பி விக்னேஸ்வரன், நாடக கலைஞர் துஷி ஞானப்பிரகாசம், கவிஞர் சேரன் ஆகியோர் பாலேந்திரா குறித்தும் அவர் தம் நாடகங்கள் குறித்தும் உரைகளை வழங்கினர். திரு பி விக்னேஸ்வரன் அவர்கள் தனது உரையின் போது பாலேந்திரா அவர்களின் பல சிறப்புகளை குறிப்பிட்டு பேசினார். இவருக்கும் பாலேந்திரா அவர்களுக்குமான உறவு மிக நீண்டது. பாலேந்திரா இயக்கிய கண்ணாடி வார்ப்புகள் என்ற நாடகத்தை வானொலிக்காகவும் தொலைக்காட்சிக்காகவும் தயாரித்தவர் விக்னேஸ்வரன் அவர்கள். நாடகத்துறையைச் சார்ந்த இளைஞரான துஷி ஞானப்பிரகாசம் அரங்காற்றுகையிலும் நாடக மொழிபெயர்ப்புகளிலும் பங்காற்றி வருபவர். அவர் தன் உரையின் போது பாலேந்திரா அவர்களின் நாடக சிறப்புகளை தெளிவாகவும் சிறப்பாகவும் கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய பேராசிரியர் சேரன், மகாஜன கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது பாலேந்திரா நடித்த முதலாவது நாடகத்தை பார்த்த நினைவுகள் இன்றும் பசுமையாக இருப்பதாக கூறினார். பாலேந்திரா செய்த பல பிறமொழி நாடகங்களை அந்தந்த மொழிகளில் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பாலேந்திரா குறைந்த வளங்களோடு அந்த நாடகங்களை மிகச் சிறப்பானவையாக மேடையில் அளிக்கை செய்திருந்தார் என குறிப்பிட்டார். உரைகளுக்கு நடுவே அரங்கேறிய நாடகங்களின் சிறு காட்சிகளை பாலேந்திரா, ஆனந்தராணி, ரவிச்சந்திரா ஆகியோர் சிறப்பாக நடித்து அவைக்கு மகிழ்வூட்டினர். அரங்க நினைவலைகள் நிகழ்வில் யுகதர்மம் நாடக பாடலை அந்த நாடகத்தில் 1979 பாடி நடித்த ரவிச்சந்திரா சிறப்பாக பாடினார். தொடர்ந்து போகிற வழிக்கு ஒன்று, பிரத்யேக காட்சி ஆகிய நாடக பகுதிகளை பாலேந்திரா, ஆனந்தராணி ஆகியோர் வாசிப்பு அரங்காக வழங்கினர். அடுத்து ஆண்டன் செக்கோவ் எழுதிய சம்பந்தம் நாடகத்தின் ஒரு பகுதியை ரவிச்சந்திரா, ஆனந்தராணி, பாலேந்திரா ஆகியோர் நடித்து காட்டினர். இக்காட்சிகள் அவையோரிடத்தே நல்ல வரவேற்பை பெற்றன. நிறைவில் நூல்கள் வெளியிடப்பட்டன. பலருக்கும் நூல்கள் வழங்கப்பட்டன. இறுதியாக பாலேந்திரா அவர்கள் நன்றியுரை வழங்கினார். கனடிய மண்ணில் வாழும் குறிப்பிடத்தக்க ஆளுமைகள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். மண்டபம், நிகழ்வு ஏற்பாடுகள் என்பவற்றை தாய் வீடு ஒழுங்கமைத்திருந்தது. அன்றைய மாலை பொழுதில் இனியதொரு நிகழ்வாக இது அமைந்திருந்தது. நன்றி.